அனைவருக்கும் வணக்கம். கோதுமை மாவில் போண்டா சுட்டிருந்தேங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கோதுமை மாவு 2 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 4-5 பச்சை மிளகாய், கருவேப்பிலத்தில் கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி போட்டேங்க. போட்டு பிணைஞ்ச உடனே தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டு எண்ணெய் சூடான உடனே கோல்டு வின்னர் எண்ணெய் தான் ஊற்றினேன். சூடாயிடுச்சு. கோதுமை மாவை பிணைஞ்சிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி போடணுங்க. உப்பு மறக்காமல் போடணும். நான் இப்போ சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. அருமையாக வெந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா காரசாரமாக இருந்தது. பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டோம்னா அந்த பச்சை மிளகாயோடு அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் சின்ன பிள்ளைங்க யார் வேணால் சாப்பிட்லாம். ஒரு 10 நாளைக்கு ஒரு தரம், 15 நாளைக்கு ஒரு தரம் கட்டாயம் கோதுமை மாவில் இந்த மாதிரி போண்டா சுட்டு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதில் வேறு எதுவுமே கலக்கவே இல்லை. இந்த மாவில் முதல் அடசலில், 2வது அடசலில் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு போட்டேன். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு பிணைஞ்சிட்டு சுட்டேங்க. அது கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. பச்சரிசி மாவுக்கு அதுக்கும் கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. அருமையாக இருந்துச்சு. கடையில் தின்பண்டம் அடிக்கடி வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்களும் அந்த மாதிரிலாம் சாப்பிடவே வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா போதும். நெல்லிக்காய், கொய்யாப்பழம், செவ்வாழைப்பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த அடசல் பாருங்கள் வெந்துட்டுருக்குது. இதுவும் அருமையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. லைட்டாக கலர் தான் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏன்னா பச்சரிசி மாவு போட்டதுனால. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் 2 வருஷமாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் யூடியூப் சேனலில். நிறையா பேர் பார்த்துருக்கீங்க. 1400 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. 1400 சப்ஸ்கிரைப் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுவும் அருமையாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. மாடியிலிருந்து பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு 5-6 பறிச்சுட்டு கொடுத்தாங்க. கத்திரிக்காய் செடியெல்லாம் காஞ்சி போச்சு. அவ்வளோதான், சீசன் முடிஞ்சிருச்சு, காஞ்சிருச்சு. கருவேப்பிலத்தில் மாடியில் ஒரு செடி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்து பறிச்சுட்டு கொடுத்தாங்க. இந்த அவரைக்காய் செடியும் காஞ்சி போச்சு, கொஞ்சம் இருந்து பறிச்சுட்டு கொடுத்தாங்க. இது ஏதாவது ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணிடலாம், சாம்பாரில் போடலாம். லைக் பண்ண அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.